ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஆண்டு முதல் பாடத்திட்டத்தில் கொண்டு NEP 2020 ஒருங்கிணைந்த கல்வியை அவர்கள் கொண்டு வரும்போது ஏஐ தொழில்நுட்பம் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் அது பயன்பாட்டு வருகின்ற காலத்திலே அது இரண்டாம் இடத்துக்கு சென்று விடுகிறது. புதிய தொழில்நுட்பம் வருகிறது. ஓஏ வருது. அடுத்ததாக ஓஏ இப்பொழுது ஆரம்பித்திருக்கிறது. ஓஏ வரும்போது இந்த ஏஐ இரண்டாம் இடத்துக்கு சென்றுவிடும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்திலே ஆசிரியர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருப்பது மாணவர்கள் தொழில்நுட்பத்தை வெகுவாக பயன்படுத்துகிறார்கள், ஆசிரியர்களை தாண்டி. ஆகவே மாணவர்களை ஆசிரியர்கள் நோக்கி கற்றலை நோக்கி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆசிரியர்கள் மேம்பாடான ஏஐ ஒருங்கிணைந்த ஒரு கற்பித்தலை அவர்கள் பெற வேண்டும். அப்படி பெறும்போது மட்டுமே மாணவருடைய கவனத்தை பாடத்தின் மீது இருக்க முடியும் என்ற நோக்கிலே எவ்வாறு ஆசிரியர்கள் ஏஐ தொழில்நுட்பத்தை தங்களுடைய கற்றலிலே பயன்படுத்துவது, அதோடு மட்டுமல்லாமல் மாணவர்களை மதிப்பிடுவதில் எவ்வாறு ஏஐ தொழில்நுட்பம் செயல்படுகிறது என்பதையெல்லாம் இந்த மாநாட்டிலே தீர்வாக விவாதித்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது. அதையெல்லாம் செயல்படுத்தி இருக்கிறோம். ஏஐ தொழில்நுட்பத்தை தாண்டி ஆசிரியர் துணையோடு தான் அதை பயன்படுத்துகிறார்கள். 1000 தொழில்நுட்பம் வந்தாலும் ஆசிரியர் இல்லாத வகுப்பறை வெற்றி பெறாது. ஏஐ தொழில்நுட்பத்தை ஆசிரியர்கள் பயன்படுத்தும் போது அது மிகச்சிறந்த ஒரு கற்றலும் கற்பித்தலும் நிகழ்கின்ற ஒரு இடமாக அது திகழும்.